கை கட்டி நின்று பழக்கப்பட்டவர்கள். எந்த கட்சியில் நீ ஒன்றிய செயலாளர் ஆக முடியுது சொல்லுங்க? தமிழ்நாட்டில் தோன்றிய கட்சிகள் எல்லாம் 70-75 ஆண்டு கால வரலாறு உள்ளது. அந்த கட்சியிலே உன் தாத்தாவோ உன் பாட்டனோ ஒரு ஒன்றிய செயலாளராக முடிந்ததா? ஆனால் இன்றைக்கு உன்னை மாவட்ட செயலாளராக ஆக்கியவன் திருமாவளவன், மாநில செயலாளராக ஆக்கியவன் திருமாவளவன், துணை பொதுச் செயலாளர் என்கிற பெயரை சொன்னவன் திருமாவளவன். நீ இன்னொரு கட்சியில போய் சேர்ந்து அங்க இருக்கிறவனோட போராடி நீ வெள்ள மேடையில ஏறி ஒரு ஒன்றியமாயி மாவட்டமாயி அதன் பிறகு நீ ஒரு சீட்டுக்கு காம்படிட் பண்ணி உன் கையில 2 கோடி 10 கோடி பணம் இருக்குன்னு காட்டி சீட்டை வாங்கி நீ எம்எல்ஏ ஆகணும். நீங்க திருமாவளவன் ஈஸியா உன்னை எம்எல்ஏ ஆக்குறான். 6 பேருக்கு உனக்கு வாய்ப்பை கொடுக்கறான். இந்த வாய்ப்பு நீ வேற இடத்துல போய் பெற முடியுமா? இந்த நிலையை அடைவதற்கு இந்த 25 ஆண்டு காலம் எவ்வளவு வலிகளை சுமந்திருக்க முடியும்? எத்தனை இரவுகளில் தூக்கமில்லாமல் கழித்திருக்க முடியும்? ஏதோ தானோ என்று புழுக்களை வந்தில்லை. வாக்கு வங்கியை நிரூபிக்காமல் ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றது என்று சொன்னால் அந்த பெருமைக்குரிய கட்சி இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகள் தனியா நின்று எனக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு காட்டிட்டு தான் கூட்டணிக்கு வந்தாங்க. ராமதாஸ் 10 வருஷம் கட்சியை நடத்தி 4 எம்எல்ஏ வந்த பிறகுதான் அதிமுக கூட்டணிக்கு போனார். 8% ஓட்டை காட்டினார்.